சரி, வணக்கம் ஆசிரியர்களே. இப்போ உங்க பெயர வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து கிடைச்சிருக்கணும். உங்களுக்கு ஷீட் 2 இங்க வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க. இத காப்பி பண்ணணும் நீங்க. ரைட் கிளிக் பண்ணி ஆசிரியர்களுடைய காப்பி பண்ணி, இந்த ஷீட் 2ல வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. வைத்து கண்ட்ரோல் வி அல்லது ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணுங்க. அது வரும். வந்துருச்சுங்களா? ஆசிரியருடைய இமெயில்லாம் இதான் ஆசிரியருடைய இமெயில். இது வேண்டும் உங்களுக்கு. இப்போ நமக்கு தேவையானது வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய பாருங்க நான் எப்படி இந்த ஏ பி இருந்து அடுத்து சியில் வந்து ஐசி நம்பர் இருக்கணும். ஐசி நம்பர் இருக்கணும். ஏன்னா ஐசி நம்பர் இருந்தால் தான் அடுத்த கட்ட, அதாவது எப்படி நீங்க வந்து பகிர வேண்டும் மற்ற ஆசிரியர்களுக்கு என்பது செய்ய சுலபமாக இருக்கும். சரி, நீங்க உங்களுடைய ஆசிரியர்களின் அடையாள அட்டை எண்ணை உங்களுடைய தலைமை ஆசிரியர் துணை கொண்டு உதவியோடு இங்கே நீங்கள் டைப் பண்ண கட் அண்ட் பேஸ்ட் பண்ண பெயருக்கு ஏற்ற மாதிரி திருமதி சாரதானா அவங்களுடைய ஐசி நம்பர், திருமதி புண்ணியதேவினா அவங்களுடைய ஐசி நம்பர். இப்படிதான் நீங்கள் முழுமையாக டைப் அடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈஓ ப்ராசிலியோ அல்லது வேறு எந்த சார் எடுத்து இங்கே ஒரு பேர், உங்கள் பேருக்கு பேஸ்ட் பண்ணுங்க. ரெண்டையும் ஒன்றா பேரும் ஐசி நம்பர் வரும். இங்கே வந்து இந்த சுசுனான் சரியா வராதுன்னா இங்க நீங்க அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஐசி நம்பர் ரெண்டையும் பயன்படுத்திக்கலாம். சுலபமா இருக்கும். நமக்கு பெயர் முக்கியம் இல்லை, ஐசி நம்பரும் இமெயில் ஐடியும் தான் முக்கியம். சரி, நாளை அல்லது இன்று மதியம் அல்லது மாலையில் தொடர்கிறேன். நன்றி, வணக்கம்.